ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம நேபாள் சீரிஸ் வீடியோவில் அநேகமாக இதான் கடைசி வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரிப் போயிட்டு வந்தது, வண்டி ரிப்பேர் பண்ண எல்லா வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஃபைனல் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும் இது. நம்ம ZX10Rல சென்னையிலேருந்து நேபாள் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுதுங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஒரு சூப்பர் பைக்கில் ட்ரிப்பு போகிறது வந்து எந்த அளவுக்கு செலவு இழுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பொதுவாக நம்ம நிறைய பேர் பைக்கில் டூர் போவாங்க. அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதெல்லாம் இப்போது இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து லே லடாக் வரைக்கும் போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகி போச்சுது. பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி போகிற எல்லாருமே அட்வென்ச்சர் பைக் வச்சுருப்பாங்க. ராயல் என்ஃபீல்டு, ஹிமாலயன், இல்லைனா கொஞ்சம் காஸ்ட்லியாக போகிறவங்க வந்து BMWவில் இந்த அட்வென்ச்சர் சீரிஸ் மோட்டர் சைக்கிள்ஸ், அந்த மாதிரி மோட்டர் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 300cc இல்லை 500cc ரேஞ்சில் உள்ள மோட்டர் சைக்கிள்ஸில் இந்த மாதிரி ட்ரிப் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு ஃபுல் சூப்பர் ஸ்போர்ட் மோட்டர் சைக்கிள் ZX10R வந்து 1000cc ட்ராக்கில், எஸ்பெஷலி ட்ராக்கில் யூஸ் பண்ணுறதுக்குன்னே தயாரிக்கப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிள். இது டூரிங் உள்ள மோட்டர் சைக்கிள் கிடையாது. பட் என்ன மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வாங்கணும், ஓன் பண்ணணும், ஓட்டணுங்கிறது ஒரு ஆசை. பட் அதே நேரம் என்ன மாதிரி ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராக் ரைடிங்லேயோ இல்லை ரேசிங்லேயோ இருக்காது, டூரிங்கில் தான் இருக்கும். ஸோ வச்சிருக்கிறது ZX10R, ஆனால் ஆசைப்படுறது வந்து லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுற ஆட்கள் என்ன மாதிரி ஆட்களும் ஒரு சிலர் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட ZX10R மாதிரி ஒரு பைக் கிடைக்கும் போது என்ன நடக்குங்கிறது தான் இப்போ நான் நேபாள் ட்ரிப்பு போயிட்டு வந்ததை பற்றி சொல்லணும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செலவு எவ்வளோ ஆச்சுதுங்கிறத பற்றி வீடியோவில் பார்ப்போம். ஸோ ட்ரிப்பு போகிறதா இருந்தால் எல்லோரும் மெயினாக திங்க் பண்ணுறது வந்து பெட்ரோல் தான் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் பெட்ரோலை தாண்டி நிறைய செலவுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் டைரெக்டாக ட்ரிப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறதை விடவும் ட்ரிப்புக்கு முன்னாடி ட்ரிப்புக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் சர்வீஸ் முடிச்சு ஒரு 3 மாதம் ஆயிருக்கும். உங்களுக்கு ஒரு சர்வீஸ்க்கு வந்து 1 இயர் கேப் இருக்கும். 1 இயர் 6000 கிலோமீட்டர் கேப் இருக்கும். பட் நீங்கள் அவ்வளோ கிலோமீட்டர் எதுவும் ஓட்டிருக்க மாட்டீங்க. திடீர்னு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா வண்டியை திரும்ப ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணணும். நார்மல் மோட்டார் சைக்கிள் மாதிரி இது அந்த சர்வீஸ் இன்டர்வலில் அந்த மாதிரி ட்ரிப்புகளுக்கு இந்த வண்டி தாங்காது. ஸோ ஒரு சர்வீஸ் இனிஷியலாக பண்ணி வண்டியை பக்காவாக ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு ட்ரிப்பு முடித்த பிறகு மறுபடியும் இன்னொரு சர்வீஸும் பண்ணணும். ஸோ அதை கூட நம்ம சர்வீஸ் காஸ்ட்டில் எடுக்க வேண்டாம். பட் ஒரு நார்மல் சர்வீஸ்க்குள்ள காஸ்ட் வந்து இந்த ட்ரிப்புனால் உங்களுக்கு ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், நீங்கள் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிறதுக்கு உள்ள ஆக்சசரிஸ், அதாவது ரெயின் கோட்டு, நான் ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் பூட் எல்லாம் புதுசு வாங்கினேன். பட் அது ஓகே, அது நம்ம இந்த ட்ரிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பல்லக்கிலவாக வாங்கினேன், எல்லா ட்ரிப்புக்கும் யூஸ் பண்ணுவோம். பஞ்சி கார்டு கூட நான் புதுசு எடுத்தேன். அது இல்லாமல் எனக்கு செலவானது வந்து என்னோடய வின்டர் லைனரும் ரெயின் லைனரும். ஏன்னா டார்ஜிலிங் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். டார்ஜிலிங், நேபாள் எல்லாமே கோல்டு பிளேஸ். இனிஷியல் பிளான் வந்து சிக்கிம் போகிறது தான். சிக்கிம் வந்து மைனஸ் டெம்பரேச்சர்ஸில் போகும். ஸோ அதனால் நாங்கள் வின்டர் லைனர்லாம் வாங்கியிருந்தோம். பட் ஆப்வியஸாக அது நம்ம சிக்கிம் போகாதனால ட்ரிப்பில் யூஸ் ஆகலை. பட் ஒரு நல்ல ப்ராப்பர் ரெயின் கோட்டு, பூட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேட்டரி பர்ச்சேஸு, நம்ம க்ளவுஸுக்கு உள்ளே போடுறதுக்கு அந்த கோல்டை தாங்கிறதுக்குள்ள சின்ன ஒரு க்ளவுஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்திருந்தோம். பிறகு ஒரு சின்ன ஷோல்டர் பேக்கு, அதாவது சேட்டில் பேக் கட்டியிருந்தேன். கேமரா அண்ட் அதர் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஷோல்டர் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்புக்கு ப்ரிப்பரேட்டரி செலவுகள் வந்து கொஞ்சம் ஆகத்தான் செய்யும். ஸோ இந்த காஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆட்களை பொறுத்தது, வண்டியை பொறுத்தது. நான் இப்போ வாங்கினது எல்லாமே மேக்ஸிமம் டெக்கத்தில் நாங்கள் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. மோரோவர் வண்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ZX10Rக்கு ஒரு 7 to 8K சர்வீஸ் கண்டிப்பாக காஸ்ட் ஆகும். அதே நீங்கள் ஒரு நார்மல் மோட்டர் சைக்கிள் அப்படின்னா அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து அதுக்கேற்றாப்புல கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன் ட்ரிப் உள்ள காஸ்ட்டு. ஸோ இது தான் மேஜர் காஸ்ட்டு. இங்கே தான் அந்த பைக்கை பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ மொதல் விஷயம் வந்து பெட்ரோல் தான் மேஜர் காஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரிப்புகளில். ஸோ ZX10Rக்கு எனக்கு இந்த ட்ரிப்பில் வந்து நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஃபுல்லாக லோ பவர் மோடில் தான் வண்டியை யூஸ் பண்ணேன். ஏன்னா கூட வந்தது Dominar 400, அதில் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த வண்டி எப்படியும் 120, 130க்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. ஃபுல்லாக சேடில் பேக் அண்ட் லோடு இருந்தது. ஸோ எனக்கு ஹை ஸ்பீடு போகணுங்கிற அவசியமே இல்லை இந்த ட்ரிப்பில். ஆல்மோஸ்ட் நல்ல ஓப்பன் ஹைவேல கூட ஒரு 120, 130 தான் ஆவரேஜ் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ ZX10Rக்கு அது வந்து நத்திங், அந்த ஸ்பீடு வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு வண்டி மீடியம் பவர்லேயோ ஃபுல் பவர்லேயோ போட வேண்டிய அவசியமே வரல. ஃபுல்லாக லோ பவர்லேயே தான் ஓட்டினேன் வண்டியை. ஸோ அப்படி ஓட்டியும் 5400 கிலோமீட்டருக்கு எனக்கு ஆவரேஜாக கிடச்ச மைலேஜ் வந்து ஒரு 16 அந்த ரேஞ்சில் தான் கிடச்சிது.
ஸோ கூட்டி கழித்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 340 லிட்டர் பெட்ரோல் போட்டுருந்துருக்கிறேன். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் வந்து அதிகம், 110 ரூபாய்க்கு மேலே. ஸோ ஆவரேஜாக எனக்கு பெட்ரோலுக்கு மட்டும் 36,000 36,000 ரூபா செலவாச்சுது இந்த ட்ரிப்பு நான் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இங்கே தான் சூப்பர் பைக்கில் டூர் போகிறது வந்து அது எவ்வளோ காஸ்ட்லிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய நிஞ்சா 300ல் நான் இந்த டூரை பண்ணியிருந்தேன்னா எனக்கு பெட்ரோல் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் போயிருந்தால் ஒரு 20,000 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிருக்கும். பட் ZX10Rங்கிறது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் யாரைக்குறைய டபுள் பக்கத்தில் நமக்கு பெட்ரோல் காஸ்ட்டை வந்து கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது ஸ்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே சென்னையில் புறப்பட்டு நெக்ஸ்ட் டே டேரெக்டாக புவனேஸ்வருக்கே போயிட்டோம். ஸோ ஸ்டே வந்து ரொம்ப மினிமல். ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து சோலோவாக நீங்கள் போகிறீங்க, ஒரு டீசெண்டான ஹோட்டலில் தங்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் புவனேஸ்வரில் நல்ல ஒரு டீசெண்டான ஹோட்டலில் தான் ரூம் போட்டிருந்தோம். தென் துர்காப்பூர் வந்து ஒரு சின்ன ஊர் தான், அங்கே ரொம்ப டீசெண்ட் அப்படி பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு நார்மல் லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். தென் நம்ம டார்ஜிலிங்கில் வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரிட்டன் வரும்போதும் ஹவுரா சிலிகுரியில் என்னோடய ஃப்ரெண்டோட ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி ஒன் டே ஸ்டே கிடையாது. ஸோ ரிட்டன் வரும்போதும் ஹவுரா அகெயின் புவனேஸ்வரில் ஸ்டே பண்ணிட்டு தென் டேரெக்டாக சென்னை வந்துவிட்டோம். ஸோ ஸ்டே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சோலோவாக போயிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் செலவாயிருக்கும். ஸோ நாங்கள் சேர்ந்து போனாலும் ஆல்மோஸ்ட் ஸ்பிட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ சோலோ ட்ராவலர்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா ஸ்டே வந்து எப்படியும் ஒரு டீசெண்டான ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 வரைக்கும் கூட செலவாகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 4,000 எனக்கு செலவாச்சுது. ஸோ டைரக்ட் காஸ்ட்டு ட்ரிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ் எனக்கு வந்து செலவாயிருக்குது. அதில் வந்து மோர் தென் 70% இந்த வண்டியோட பெட்ரோலுக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஸோ 10Rல டூர் போகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து பெட்ரோல் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு நார்மல் பைக்கில் போகிறத விட உங்களுக்கு எப்படியும் ஒரு டபுள் மடங்கு செலவு வைக்கணும்னு தான் சொல்லணும். நான் நிஞ்சா 300 கூட கம்பேர் பண்ணேன். அதை விட இன்னும் பெட்டராக மைலேஜ் கிடைக்கிற வண்டிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டபுள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். பட் நீங்கள் ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் இப்படி ட்ரிப்பு போகிறது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது வந்து இட் இஸ் ஒர்த் அப்படின்னு தான் சொல்வேன். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் 10Rல ரைடு போகிறீங்க, அவ்வளோ தூரம் போகிறீங்கன்னா அந்த வண்டிக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையும் ஒரு ரியாக்ஷனும் நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் வேறு வண்டிகளில் பார்க்கவே முடியாது. அதுவும் நீங்கள் நம்ம வண்டி TN ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஈவன் நேபாளுக்குள்ளே நாங்கள் போகும்போது கூட நேபாளில் உள்ள எல்லோரும் கேட்டாங்க உங்களுக்கு சென்னையான்னு கேட்டாங்க. நான் TN பார்த்தோன்னே அவங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரிப் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும் எனக்கு. ஏன்னா நானும் புதுசு லாங் ட்ரிப்புக்கெலாம் நார்மல் 600, 700, 800 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு ஈவன் சிக்மங்களூர் வரைக்கும் கூட 10Rல நான் போயிட்டு வந்திருக்கேன். பட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இத்தனை நாள் ஸ்டே பண்ணி நார்த் இந்தியாலாம் பார்த்துட்டு வர்றது வந்து எனக்கும் ஃபஸ்ட் டைம் அண்ட் இட்ஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம் அப்படின்னு தான் எனக்கும் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷனும் ஒரு இதுவும் கிடச்சிது. டவுன் சைடு என்னென்னா வண்டியை நீங்கள் ப்ராப்பராக பார்க் பண்ணுற அளவுக்கு ஹோட்டல் பார்க்கணும். நீங்கள் நைட்டு டென்ட் போட்டு எங்கேயும் படுத்து ஸ்டே பண்ணி அந்த மாதிரி போகிறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது 10Rல. நீங்கள் உங்களை பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ வண்டியை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். தென் அடுத்தது வந்து உடம்பு வலி ஓகே ஓரளவுக்கு. மற்ற நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளில் போகிறத விட இதில் வந்து பாடி பெயின் ஜாஸ்தி தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி பண்ணி உடம்பை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புவேன். மற்றபடி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ரொம்ப ஒரு அருமையான ட்ரிப்பு எனக்கு சொல்லணுன்னா இதை பற்றி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்து எங்கள் ட்ரிப்பு போகலாம் என்னங்கிறத பற்றி யோசிக்கணும். ஸோ என்ன பிளான் வச்சுருக்கேன்னா இப்போ கொஞ்சம் ஷார்ட்டு ட்ரிப்பாக 1 டே ட்ரிப் அந்த மாதிரி போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு லாங் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணலாங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.